Hello students, a very good morning to all. Welcome back to Catalyst Chemistry classes. So இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தான். பிஃபோர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, ஐ வாண்ட் டு கிவ் சம் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்ற போது நீங்கள் நெட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நாட் ஓன்லி நெட் எக்ஸாம்ஸ், ஆல் தி எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைடன் புக், அப்படி ஸ்டாண்டர்ட் இட்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புக்கு. ஸோ அந்த புக்கை நீங்கள் தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்ட் கொஷின்ஸ் வந்து, அதாவது கட் அண்ட் காப்பி அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக இருக்கும். மினிமம் யூ வில் செக்யூர் 20 to 30 கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக வந்து அந்த ஒரு புக்கிலிருந்தே வரும். பட் நீங்கள் கிளைடன் புக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ரியாக்ஷன் மெக்கானிசமும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாசிட்டிவ்னா, நீங்கள் கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியாக்ஷன் மெக்கானிசம் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு ஈஸியஸ்ட் பார்ட்டு. உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நம்பி போகலாம். யூ வில் கெட் குட் மார்க் ஃப்ரம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்லைட் மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் டுக் லாட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ ஒரு மெக்கானிசத்தை நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி போகிறதுக்கு அது வந்து என்ன ஆகுனா நிறைய டைம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆர்கானிக்கை வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அஸ் கம்பேரிட்டிவ்லி ஃபிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக். ஓகே, ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும், ஃபிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து இண்டிவிஜுவல் டாபிக்ஸாக தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். எந்த ஒரு டாப்பிக்கும் அவ்வளோவா மிக்ஸ் பண்ணி கேட்க மாட்டாங்க. பட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றது அப்படி கிடையாது. எந்த ஒரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவலாக கேட்குறதுக்கு இங்கே சான்சஸ் ரொம்ப கம்மி. எக்ஸப்ட் வேணால் நம்ம 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக இருக்கலாம். பட் 4 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 to 3 டாபிக்ஸாக தான், அட்லீஸ்ட் மினிமம் 2 to 3 டாபிக்ஸாவது மிக்ஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு கான்செப்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நாலேஜ் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் நம்பி போகலாம். பட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது நீங்கள் வந்து பெட்டர் யூ ஹேவ் டு சூஸ் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் தென் ஆர்கானிக். ஓகே, ஸோ அது என்னோட சஜஷன்ஸ். ஓகே, அண்ட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வெளியே போகலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் த செஷன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி சிம்பிளஸ்ட் டாபிக். ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் இருந்து நிறைய டைம் வந்து 2 மார்க் கொஷின்ஸ் வந்து டேரக்ட் கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. அது என்ன ஒரு கான்ஃபிகரேஷன் வரும், ஆர் அண்ட் எஸ் ஆர் இ ஆர் இசட், இது மாதிரியான கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி, இட் இஸ் ஆப்டிக்கல் ஆக்டிவ், வாட் யூ மீன் பை ஸ்டீரியோஜெனிக் சென்டர்ஸ், கைரல் சென்டர்ஸ் எவ்வளோ இருக்கும், இது மாதிரியான கொஷின்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. அண்ட் எனான்ஷியோமர் எது, டயஸ்டோரியம் எது, ஹோமோமர் எது, ஸோ இது மாதிரியான கம்பேரிசன் பண்ணக்கூடிய கொஷின்ஸும் நிறையா கேட்டிருக்காங்க. ஆனால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 4 மார்க்லன்றது ஒரு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரேராக மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்து அதோட ப்ராடக்ட் கொடுத்து அந்த ப்ராடக்டோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு டேரக்ட் கொஷினே இருக்காது, இன்டைரக்ட் கொஷினாக தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ப்ராடக்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கான ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆல் ஆர் அபவுட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் த செஷன். ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி உண்மையிலே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக கேட்கக்கூடிய நிறைய டாபிக்ஸை மட்டும்தான் எடுத்து தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி செஷனில். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் த செஷன். பை த பை, திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரம் திஸ் சீரீஸ். Okay, so stereochemistry, it is the branch of chemistry which deals with the 3-dimensional structure of a molecule and their effects on the physical and chemical properties. ஓகே, ஸோ நம்ம எப்படி குரூப் தியரியை பார்த்தோமோ, குரூப் தியரி நம்ம மாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே வந்து 3 டைமென்ஷனில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். சேம் ஹியர் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியிலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய மாலிகுலை ஆர் 3 டைமென்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எப்படி நமக்கு அதுக்கான கான்ஃபிகரேஷன் பண்ணுறது. ஓகே, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரின்னு சொல்லும்போதே ஒரு மாலிகுலை நம்ம 3 டைமென்ஷன் வியூவில் பார்க்குறது தான் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ அதை பொறுத்து அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டத்தட்ட 2 டைமென்ஷனல் நம்மளோட பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். பட் அதுவே வந்து வெஜ் ப்ரொஜெக்ஷன்ஸ், ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ஸ் இது வச்சு பார்க்கும்போது அந்த 2 ஐடென்டிக்கலாக இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போது அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் வந்து மாறும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா, தாலிடோமைடு அப்படின்ற ஒரு ட்ரக் வச்சு தான் பேஸ் பண்ணி தான் அது
ஃபஸ்ட்டு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரின்ற ஒரு டாப்பிக்கே உருவாகுச்சு. ஐ திங்க் இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஓகே, ஸோ டேரெக்டாக கான்செப்ட் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு எப்படி குரூப் தியரிக்கு ஃப்ரம் பிளேனில் இருந்து சொல்லிட்டு போனணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிக்கு ஃப்ரம் கைரல் சென்டர்லேருந்து ஐம் கோயிங் டு ஸ்டார்ட். ஓகே, நம்ம என்ன தான் வந்து யூஜியிலேருந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல டாபிக்ஸாக இருந்தாலும் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் ஃப்ரம் பேசிக். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் பார்க்க போகிறது கைரல் சென்டர். A carbon atom bonded tetrahedral to 4 different substituents in a molecule is termed as chiral center. It is not necessary all the times the center carbon tetrahedral in shape. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மாலிகுலில் சென்ட்ரல் கார்பன் வந்து டெட்ராஹெட்ரலி கோஆர்டினேட்டராக இருக்கும். அது வந்து என்னென்னா அதோட கோஆர்டினேட்டாக இருக்கக்கூடிய பாண்டட் பண்ணியிருக்கக்கூடிய 4 குரூப்புமே டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்பனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் எசிமெட்ரிக் கார்பன் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் நோன் அஸ் கைரல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கைரல் மீன்ஸ் 4 குரூப்புமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அவங்கள என்ன சொல்லுவோம், கைரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே அந்த சென்டர் கார்பன் வந்து டெட்ராஹெட்ரலி கோஆர்டினேட்டர் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ CABCD ஆல் ஆர் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஜென்ரலாக ஒரு கார்பன் வந்து கைரலாக இருக்குது அப்படின்னா வி யூஸ் ஸ்டார் மார்க் டு டினோட் த கைரல் சென்டர். ஓகே, ஸோ சி ஹியர் இன் திஸ் காம்பவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பன் பாருங்கள் இட் இஸ் அ கைரல். ஓகே, ஒய் பிகாஸ் இட் இஸ் அட்டாச்டு டு த 4 டிஃப்ரெண்ட் குரூப், ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ராக்சில், மித்தைல் அண்ட் இத்தைல். ஸோ திஸ் இஸ் அ கைரல் கார்பன். Okay, it is also known as chiral center. Why? Because it asymmetric center. Okay, asymmetric center. Why? Because இது இருக்கக்கூடிய எல்லாமே different group தான். ஸோ அதனால் சேமாக இல்லை, asymmetric. ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொரு சொல்லணும் அப்படின்னா ஒரு கைரல் மாலிகுல் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் நாட் ஹாவ் எனி பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, பிளேன் ஆஃப் சிமெட்ரியோ அதில் ஒரு சென்டர் ஆஃப் சிமெட்ரியோ அதில் இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பொசஸ் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். ஓகே, நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் அப்படின்றது என்னென்னா நம்மளோட 2 உள்ளங்கை எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா 2 கட்டை விரலும் உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, நான் சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு மேலே இன்னொன்று பொருந்தாமல் இருக்கிறது. ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அதுக்கு நம்ம மிரர் இமேஜ் பார்க்குறோம் அப்படின்னா அதோட மிரர் தெரியும். அந்த மிரரை எடுத்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே பொருத்தி பார்க்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க, நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். அப்போது கீப் இட் இன் யுவர் மைண்ட், ஒரு கைரல் சென்டர் அப்படின்னு இருக்கும்போது 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கணும். செகண்ட் ஒன் வந்து இட் மஸ்ட் பொசஸ் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் இருக்கணும் அந்த கைரலில். ஓகே, அண்ட் அதில் வந்து எந்த ஒரு சிமெட்ரி எலமெண்ட்டும் இருக்கக்கூடாது எக்ஸப்ட் C1 அப்படின்னு சொல்லுவாங்க. C1 அது மட்டும் இருக்கலாம், மிச்சப்படி எந்த ஒரு சிமெட்ரி எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. சிக்மா பிளேனோ மிரர் பிளேனோ எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடாது, சென்டர் ஆஃப் சிமெட்ரியும் இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி இருந்தால் அந்த ஒரு மாலிகுலை கைரல் மாலிகுல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், த சென்ட்ரல் கார்பன் ஆட்டம் மே பி கார்பன், நைட்ரோஜன், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர். கார்பன் மட்டும்தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இட் மே பி நைட்ரோஜன் இருக்கலாம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர் எதாவது வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆல்சோ இன்க்ளூடட். ஓகே, ஸோ 4 டிஃப்ரெண்ட் குரூப் அட்டாச் ஆயிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் லோன் பேர் எலக்ட்ரானையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரோஜன் CH3ETH. ஓகே, த நைட்ரோஜன் இஸ் பாண்டட் டு ஒரு மித்தைல், ஒரு இத்தைல், ஒரு ஹைட்ரோஜன் அண்ட் தே ஆர் ஆல்சோ இன்க்ளூட் த லோன் பேர். ஸோ லோன் பேரையும் ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்பாக கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த கேஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அயோடின் கூடயும் ஒரு புரோமின் ஒரு ஹைட்ரஜனோட கோஆர்டினேட்டாக இருக்குது. தே இன்க்ளூட் த லோன் பேர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்கைரல். ஓகே, ஸோ கைரலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதான் எக்கைரல் சென்டர்ஸ். ஓகே, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சிமெட்ரி சென்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம அங்கே பார்த்தது ஏசிமெட்ரிக் சென்டர். ஓகே, கைரல் இஸ் ஏசிமெட்ரிக் சென்டர், எக்கைரல் இஸ் சிமெட்ரி சென்டராக இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ இட் பொசஸ் அ பிளேன் ஆஃப் சிமெட்ரி ஆர் சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஏதாவது ஒன்று அதில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த சென்ட்ரல் கார்பன் அப்படின்றது அதாவது சென்ட்ரல் ஆட்டம் இட் கோஆர்டினேட்டட் டு த சேம் ஆர் ஐடென்டிக்கல் குரூப் கூட கோஆர்டினேட் ஆகிருந்து அப்படின்னா அதையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்கைரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ see here a molecule which are superimposable on its mirror image, okay, and are called echiral or symmetric centers அப்படின்னு சொல்லுவாங்க. A molecule possessing interplane which means a plane of symmetry then it's echiral. ஓகே, ஸோ அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா
பிளேன் ஆஃப் சிமெட்ரியோ இல்லை சென்டர் ஆஃப் சிமெட்ரியோ ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிகுலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் எக்கைரல் அப்படின்னு சொல்லுவோம். கைரலில் பிளேன் ஆஃப் சிமெட்ரியோ சென்டர் ஆஃப் சிமெட்ரியோ அதில் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். Now see the example I'm going to take. ஓகே, ஸோ இப்போது இந்த ஒரு மாலிகுலை எடுத்துக்கிறோம். இதுக்கு நம்ம மிரர் பிளேன் எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே, இஃப் ஐ கோயிங் டு டேக் த மிரர் பிளேன். ஸோ மிரர் பிளேன்றது எப்படி இருக்கும்? சிஎல் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் அ சிஎல் அண்ட் இங்கே சிஎல் இருக்கும். ஓகே, இப்போது இந்த மிரர் இமேஜை எடுத்து நான் இதுக்கு மேலே பொறுத்துறேன். ஓகேவா? ஸோ நான் அந்த க்ரீன் கலரில் இந்த சைடு நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த பொறுத்துறதை. ஓகே, சிஎல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் டூ ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள். ஏன்னா சிஎலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது ரெண்டுமே. ஸோ தீஸ் டூ ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். ஸோ இப்படி இருக்குன்னா இட் இஸ் என்ன சொல்லலாம்? கைரல் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, கைரல் சென்டர்ஸ் இருந்தால். ஓகே, நான் இந்த மாலிகுலை நான் கைரல்னு சொல்லலை, நான் சூப்பர் இம்போசிபிளுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? டோன்ட் கன்ஃபியூஸ் வித் இட். அண்ட் சூப்பர் இம்போசிபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ இப்படி ஒரு மாலிகுல் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம மிரர் இமேஜ் எடுக்கும்போது இந்த மிரர் இமேஜ் லுக் லைக் தட். ஓகே, இப்போது இந்த மிரர் இமேஜை எடுத்து நான் இதுக்கு மேலே பொறுத்துறேன் அப்படின்னா ஐ வில் கெட் த ஸ்ட்ரக்சர் லைக் திஸ், சிஎல் அண்ட் சிஎல் இப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் அண்ட் திஸ் ஒன் இஸ் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். ஓகே, ஒரு மாலிகுல் கைரலாக இருக்கிறதுக்கு நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கிறதும் ஒரு முக்கியமான கண்டிஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக் ஓகே, ஸோ CH3 OH H Br. ஓகே, இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சென்டர் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ எசிமெட்ரிக் சென்டர். ஒய் பிகாஸ் ஆல் த குரூப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஸோ இட் இஸ் எசிமெட்ரிக் சென்டர் ஆர் கைரல் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நவ் ஐ எம் கோயிங் டு டேக் த மிரர் இமேஜ். இப்போ இந்த மிரர் இமேஜ் எடுக்கிறேன் அப்படின்னா இது எப்படி இருக்கும்? இதோட மிரர் இமேஜ் தட் இஸ் C. ஓகே, இட் இஸ் இந்த OH ஹைட்ரோஜன் Br CH3. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நான் இதை எடுத்து இதுக்கு மேலே வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? CH3 சேம் சைன், CH3 அண்ட் ஹைட்ரஜன் ஆல்சோ சேம் சைன், பட் தீஸ் டூ ஆர் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல OH இருக்கு இல்லையா? ஸோ இதுங்க வரும்போது OH இந்த சைடு வரும் அண்ட் Br இந்த சைடு போய்டும். ஓகே, ஸோ போத் ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் டு ஈச் அதர். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் என்ன சொல்ல நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரியோ கிடையாது. ஸோ அப்போது இந்த ஒரு சென்டர் இட் இஸ் அ கைரல் சென்டர். இந்த மாலிகுல் இஸ் அ கைரல் மாலிகுல். ஏன்னா இதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது, சென்டர் ஆஃப் சிமெட்ரி கிடையாது, எசிமெட்ரிக் கார்பன் இருக்குது. இட் இஸ் அ கைரல் மாலிகுல். நவ் see the example. ஓகே, ஸோ இப்போது இப்படி ஒரு மாலிகுல் கொடுத்துருக்காங்க. இந்த மாலிகுல் இட் இஸ் அ கைரல் ஆர் நாட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கைரல் ஆர் நாட்னா ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எசிமெட்ரிக் கார்பன் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பிளேன் ஆர் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னு பார்க்குறது. ஓகே, இந்த மாலிகுலை பார்த்தீங்கன்னா கார்பன் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் 2 ஹைட்ரோஜன்ஸ் இருக்குது. ஐடென்டிக்கல் குரூப்புக்கு கண்டிப்பாக இது இருக்கிறது சான்சஸ் கிடையாது. ஓகே, அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குளோரின் கூட ஒரு ஹைட்ரஜன் கூட கோஆர்டினேட்டர் இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் குரூப். பட் இங்கே பார்த்தீங்கன்னா CH2 சேம் குரூப் தான் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ கைரல் சென்டர். பட் இந்த மாலிகுலில் பாருங்கள் இங்கேயும் அதே மாதிரி தான் CH2 இங்கே யாருமே கைரல் கிடையாது. தீஸ் ஆர் எக்கைரல் சென்டர். Okay, so same CH2 group and also they possess a plane of symmetry. Okay, இப்படி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா they have a plane of symmetry and center of symmetry also இருக்குது. ஓகே, இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் இதுலேயும் சென்டரில் இருக்குது ஹைட்ரோஜன் எல்லாமே சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஸோ இப்படி சிமெட்ரி எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கனால இந்த மாலிகுல்ஸ் நம்ம என்ன சொல்ல முடியாது? கைரல் சொல்ல முடியாது. திஸ் இஸ் a எக்கைரல் மாலிகுல். ஓகே, now note the point. Okay, so these points are very very important. So இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதை கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, a molecule is said to be chiral if it cannot be superimposable on its mirror image and if it does not possess an alternating axis of symmetry. ஸோ அதில் வந்து எந்த ஒரு சிமெட்ரி எலமெண்ட்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜும் இருக்கணும். நெக்ஸ்ட், when the molecule has a center of symmetry that is Ci அப்படின்னு சொல்லுவோம் or plane of symmetry that is sigma, then it is said to be echiral. Okay, so the chiral molecules are always dissymmetric. ஓகே, கைரல் மாலிகுல் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் டிஸ்சிமெட்ரிக்காக இருக்கணும். சிமெட்ரிக்காக இருந்தால் அது நம்ம கைரல் மாலிகுல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் அ ஹோம்ஒர்க்ஸ் டு யூ. ஓகே, தெர் ஆர் 10 ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது. ஐ வில் ஷோ த ஹோம்ஒர்க். ஸோ மேக்ஸ் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் இதை ஒர்க் அவுட் பண்ணி ப்ளீஸ் சென்ட் யுவர் ஆன்சர்ஸ் இன் அவர் கமெண்ட் செஷன் இல்லாட்டி என்னோட இண்டிவிஜுவலாக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகே,
ஓகே, ஸோ தீஸ் ஆர் யுவர் ஹோம்ஒர்க்ஸ். ஸோ ஒரு மேக் அ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி இதில் எந்த மாலிகுல்ஸ் எல்லாம் கைரல் மாலிகுல்ஸ், எதெல்லாம் வந்து எக்கைரல் மாலிகுல்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேர் ஆர் டோட்டலி 10 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எதெல்லாம் வந்து கைரல் எக்கைரல் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, Next we are going to discuss about wedge representation and Fisher representation பார்க்க போகிறோம். Fisher projections. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கானதும் கூட. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய 3D ஸ்ட்ரக்சர் வியூ பண்ணுறதுக்கான லைன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இட் இஸ் அ சாலிட் வெட்ஜ் லைன். ஓகே, ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் அ திக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா த பாண்ட் அபோவ் த பிளேன் ஆஃப் த பேப்பர். ஓகே, ஸோ ஒரு பிளேனுக்கு மேலே இருக்கக்கூடிய பாண்டை தான் திக் லைன் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஆர் இட் டுவோர்ட்ஸ் த அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மேலே இருக்கும், நம்ம ஒரு அப்சர்வர் மேலேருந்து அதை ஒரு மாலிகுலை பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளை நோக்கி இருக்கக்கூடிய எதாவது பாண்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை திக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சாலிட் வெட்ஜ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் broken லைன் ஆர் டேஷ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் லுக் லைக் தட். ஓகே, டேஷ் டாட்டாக இருக்கும். ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா ஏ பாண்ட் பிலோ த பிளேன் ஆஃப் த பேப்பர். ஓகே, ஸோ இந்த நோட்டுக்கு கீழே இது இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம், கீழே இருக்கக்கூடியதை நம்ம broken lines ஆர் broken wedge line ஆர் டேஷ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் இஸ் அ கண்டினியூஸ் லைன் ஆர் நார்மல் லைன். ஓகே, ஸோ த பாண்ட் இன் த பிளேன் ஆஃப் த பேப்பர். ஓகே, ஸோ ஒரு நார்மலாக நம்ம வரையக்கூடிய ஒரு பேப்பர், அதாவது அந்த பிளேனில் இருக்கக்கூடிய பாண்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிளேன் ஆஃப் த பேப்பர். ஓகே, ஸோ see here in this molecule A, B, C, D அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சென்டர் நம்ம கைரல் சென்டர்னு சொல்லலாம், ஏன்னா ஆல் குரூப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா A and B போத் ஆர் இன் த சேம் பிளேன், ஏன்னா தே ஆர் இன் த நார்மல் லைன். அதை வந்து நார்மல் லைனில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே வந்து C அண்ட் D பார்த்திங்கன்னா Cன்றது இட் இஸ் அ திக் லைனாகவும் Dன்றது டேஷ் லைன்லேயும் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் Dன்றது நம்மளை நோக்கி இருக்குது, விச் மீன்ஸ் Cன்றது இப்படி இருக்குது. ஓகே, அண்டு Dன்றது அப்படியே இந்த பேப்பருக்கு கீழ் நோக்கி இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு தான் இந்த பாண்டுக்கான மீனிங். நெக்ஸ்ட்டு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் அண்டு வெர்டிக்கல் லைன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரெண்டு லைன் தான் இருக்கும் நம்ம ஒரு மாலிகுலை மென்ஷன் பண்ணுறது, ஜஸ்ட் லைன் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லைன்றது எ பாயிண்ட் டுவோர்ட்ஸ் அ அப்சர்வர். ஓகே, ஹரிசாண்டல் லைன்றது எது, த பிளாக் கலர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் அ ஹரிசாண்டல் லைன். ஓகே, அண்ட் வெர்டிக்கல் லைன்றது இந்த ரெட் கலர் லைன் இஸ் அ வெர்டிக்கல் லைன். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா த ஹரிசாண்டல் பாயிண்ட் டுவோர்ட்ஸ் அ அப்சர்வர், நம்ம பார்த்த மாதிரி இருக்கும் இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு காம்பவுண்ட். அண்ட் வெர்டிக்கல் லைன் அப்படின்றது த பாயிண்ட் அவே ஃப்ரம் த அப்சர்வர், நம்மளை விட்டு தள்ளி இருக்கக்கூடியதான். அதாவது நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாலிகுலை இதுக்கு பின்னோக்கி இருக்கக்கூடியது தான் இது. ஸோ இட் இஸ் அ அவே ஃப்ரம் த அப்சர்வர். நெக்ஸ்ட்டு எவ்ரி ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் இஸ் நியூமன் எக்லிப்ஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எவ்ரி ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் இஸ் நியூமனுக்கு எக்லிப்ஸ்டாக இருக்கும். அண்ட் எவ்ரி ஃபிஷர் இன் பிளேன் 90 டிகிரி ரொட்டேஷன் ப்ரொடியூஸ் அ எனான்ஷியோமர். ஓகே, ஸோ வி வில் டிஸ்கஸ் லேட்டர் இந்த பாயிண்ட் வந்து நம்ம, ஏன்னா எனான்ஷியோமர் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த பாயிண்ட் புரியும். பட் இது இன்ட்ரடக்ஷனுக்கு நம்மளுக்கு தேவை. ஓகே, ஸோ எவ்ரி ஒரு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனை இன் பிளேன் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் அ எனான்ஷியோமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நோட், ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் இப்போ நான் கொடுக்குறேன். அதாவது சிஏபி ரூல் வந்து நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு பேசிக் நாலேஜுக்காக இது நான் கொடுக்குறேன். ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது சிஏபி ரூல் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிஏ த லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் ஹெச் இஸ் வெர்டிக்கல் அபோவ் அண்ட் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது என்னென்னா ஒரு வெஜ் ப்ரொஜெக்ஷன் எடுக்கிறோம் ஒரு காம்பவுண்டை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா. ஓகே, ஸோ இதில் லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சிஏபி ரூலில் ப்ரையாரிட்டி கொடுப்போம் பேஸ்ட் அந்த அட்டாமிக் மாஸ் ஆர் அட்டாமிக் நம்பர். ஓகே, ஜென்ரல் அட்டாமிக் மாஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம நம்பர் கொடுப்போம். ஸோ அப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் பாருங்கள், ஸோ லீஸ்ட் ப்ரையாரிட்டி எப்பவுமே ஹைட்ரோஜன் இருக்குன்னா அதுக்கு தான் லீஸ்ட் ப்ரையாரிட்டி வரும், அட்டாமிக் நம்பர் 1 அப்படின்றனால. ஓகே, ஸோ த லீஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் ப்ரெசன்ட் இன் த வெர்டிக்கல் அபோவ் அண்ட் பிலோ. அது ஓகேவா? ஸோ அதாவது இப்படி இருக்கலாம் ஆர் அதர்வைஸ் ஓகே பிலோ சைடில் இருக்கலாம். ஓகே, இதான் வெர்டிக்கல் லைன். ஸோ இதில் வந்து அபோவ் ஆர் பிலோ சைடு, அது ஹைட்ரோஜனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியதில் லீஸ்ட் அட்டாமிக் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ த லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் ஆர் ஹைட்ரோஜன் இஸ் வெர்டிக்கல் அபோவ் அண்ட் பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா த கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, த கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, அதுக்கு நம்ம ரொட்டேஷன் கொடுக்கும்போது ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகே, அதுவே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தால், ஆன்டி கிளாக் வைஸ்
டைரக்ஷனாக இருந்தால் we have to give it is a S notation. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். ஓகே, ஸோ ஒரு ஷார்ட்கட் மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சிஏபி ரூல் தெரியலனா கூட நம்ம இதை யூஸ் பண்ணி ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ த லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் ஆர் ஹைட்ரஜன் இஸ் வெர்டிக்கல் அபோவ் ஆர் பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ப்ரையாரிட்டி டைரெக்டாக கொடுத்து எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாக் வைஸாக இருந்தால் ஆர் டைரக்ஷனும் ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் எஸ் டைரக்ஷன் இருக்கும். நவ் செகண்ட் பாருங்கன்னா இஃப் த லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் ஆர் ஹைட்ரஜன் இன் த ஹரிசாண்டல் லைன். ஓகே, அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக. ஓகே, ஸோ ஹைட்ரஜன் இங்கே இருக்கலாம் அது இங்கே இருக்கலாம். இது மாதிரி இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டல் லைன்ஸில் இருக்குது அப்படின்னா த கிளாக் வைஸ் டைரக்ஷன், okay, clockwise direction is S and anti-clockwise direction is R notation. Okay, so இது மறந்துடாதீங்க, இட்ஸ் வெரி வெரி பேசிக். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போ இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு ஒன் ஆஃப் த கைரல் சென்டர் இருக்குது. ஏன்னா ஆல் குரூப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஹியர். ஸோ இட் இஸ் அ கைரல் சென்டர் COOH OH CH3 இருக்குது. இப்போ ப்ரையாரிட்டி எப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, செகண்ட் வந்து கார்பன் CO. ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமே கார்பன் இருக்குது. நெக்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தோம்னா COOH இருக்குது. ஸோ செகண்ட் ப்ரையாரிட்டி. இதில் 3 ஹைட்ரஜன் தான் தேர்ட் ப்ரையாரிட்டி அண்ட் ஹைட்ரஜன் இந்த ஃபோர்த் ப்ரையாரிட்டி. ஸோ த லீஸ்ட் குரூப் ப்ரெசன்ட் இந்த எந்த ஆர்டரில் இருக்குன்னா ஹரிசாண்டலில் இருக்குது. ஓகே, த லீஸ்ட் குரூப் ப்ரெசன்ட் இந்த ஹரிசாண்டல். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ரொட்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா 1 2 3. ஸோ ரொட்டேஷன் எப்படி போகும், இப்படி போகும் இல்லையா? ஸோ 1 2 3 அப்படின்னு போகும். ஸோ ஹரிசாண்டலில் இது என்ன கிளாக்வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ ஹரிசாண்டல் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் இந்த மாலிகுலோட கன்ஃபர்மேஷன் என்ன, இட் இஸ் அ ஆர் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இது மாதிரி தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங்ஸ் பேசிக்ஸை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ பேசிக்ஸ் தான் நம்மளுக்கு என்றைக்குமே முக்கியம். நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பேசிக்கில் ஸ்ட்ராங் ஆகிறோமோ அவ்வளோ அளவுக்கு நமக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.